குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் சீனந்தல் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள். இந்த சீனந்தல் கிராமம் திருவண்ணாமலையிலேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே இருக்கிற ஆதி சிவலிங்காச்சாரியா குருபீடத்தினுடைய 7வது மடாதிபதி இவர். நிகழ்த்தின அற்புதத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள 2 அற்புதங்களை நிகழ்த்தி காமிச்சிட்டார். இறந்த காராம்பசுவை உயிர் பெற வச்சாச்சு. இறைவனுக்கு நிவேதனம் செய்ய கொடுத்த மாமிசத்தை பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு திறந்து பார்த்தா வண்ண வண்ண மலர்கள். ராஜா சமாதானமாகலை. அந்நிய மதத்தை சார்ந்த அந்த ராஜா சமாதானமாகலை. இன்னொரு டெஸ்ட் நான் உனக்கு வைக்கணும் அப்படிங்கிறார். சம்மதம்ங்கிறார். திருவண்ணாமலை கோவிலை பார்த்தீங்கன்னா 5 நந்தி இருக்கும். அதில் பெரிய நந்தி ஒன்று இருக்கு. அதுதான் அந்த பிரதோஷம் எல்லாம் ஆகும். பெரிய நந்தின்னு பேர். அந்த பெரிய நந்தியை காமிச்சு இந்த அந்நிய மதத்தை சார்ந்த ராஜா சொல்றான், யாரு வீர வைராகியமூர்த்தி சுவாமிகளை பார்த்துட்டு, இந்த கல் நந்தி கணச்சிட்டு எழணும், பண்ண முடியுமா அப்படிங்கிற. கோயிலில் இருக்கிற நந்தியை நம்ம கும்பிடுவோம். அந்த நந்தியை கொஞ்சம் கணச்சு காமினா கணச்சு காமிக்க நம்மளாம் சொன்னால் கணச்சு காமிக்குமா? அதை ஒரு சவாலாக அவர்கிட்ட சொல்கிறோம். அதற்கு சொல்கிறாராம் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள், இறைவனுடைய சித்தம் எப்படியோ அப்படியாகட்டும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறாராம். அந்த நந்தி கணைத்தொழுகிறதாம். ஒரு கல்லாலான நந்தி திடீர்னு எழுந்து கணைச்சதுன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மிரண்டு போடுவோம். அது கணைச்சிட்டு தனது காலை மாற்றி மடக்கி உட்காருதான். நல்லா கவனிங்க. அங்கே இருக்கிற 5 நந்தியும் அது வரைக்கும் இடது காலை மடக்கி உட்காந்துருக்கும். இடது காலை மடக்கி உட்காந்துருக்கும். இந்த பெரிய நந்தி கணைச்சிட்டு எழுந்து வலது காலை மடக்கிட்டு உட்காந்து வலது பக்கம் பார்க்கிறதா. ஏன்? அந்த வலது பக்கம் பார்க்கிற திசையில தான் சீனந்தல் இவருடைய மடம் காணப்படுகிறது. அப்படி திரும்பி விடுத்தான், வலது பக்கம் பார்த்து விடுத்தான். ராஜா பார்க்கிற, இதுக்கு மேல டெஸ்ட் வைக்க முடியும் உங்க ராசாமிக்கு? இந்த கோவிலில் இருக்கிற நந்தி எல்லாமே இடது பக்கம், இது வலது பக்கம் மாத்துறது. இவர் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அந்த ராஜாவுக்கு இறைவனுடைய பக்தியை உணர்த்தும் விதமாக, இது எப்பேற்பட்ட திருத்தலம் என்று சொல்லும் விதமாக இந்த அற்புதமானது நிகழ்கிறது. பண்ணி முடிச்சுட்டு இந்த ராஜா காலில் விழுந்துடுறான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். யாரு? வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள் கிட்ட. என்ன மன்னிக்கணும், உங்களை பற்றி புரியாமல் நான் இவ்வளவு பண்ணிட்டேன். நீங்கள் இவ்வளவு தவ வலிமை கொண்டவர்களாக திகழ்கிறீர்கள். இந்த இறைவனது கருணை உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கு. அதனால் இந்த திருவண்ணாமலையை நான் உங்கள் பேருக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாராம். அதுக்கு சொல்கிறாராம், எனக்கு பொருள் மேலே ஆசை கிடையாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள். உங்களுக்கு நான் ஏதானும் செய்யணும், ஏதானும் மரியாதை பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்கிற போது அப்போ சொல்கிறாராம், நீ என்ன பண்ணு, எங்கள் மடத்திலேருந்து யாரானு கோவிலுக்கு வராங்க திரும்ப போகிறாங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய மரியாதை அவர்களுக்கு கிடைக்கணும் சொல்கிறாராம். இந்த பல்லக்கு சொல்கிறாம அதுபோல் இந்த பல்லக்கில் அவர்களை கொண்டு விடணும், அந்த மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரியாதையை கொடுக்கும் விதமாக அது ஒரு செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுக்குறாராம். இந்த மடத்துக்கு பேர் மகத்துவ மடம் அப்படின்னு ஒரு பேர் உண்டான். எப்பேற்பட்ட மகத்துவம் பாருங்க. அதை செப்பேட்டில் குறித்து கொடுக்குறானா ராஜா. தவிர இவர் சீனந்தல்லேருந்து இங்கே வந்திருக்கார், நடந்து வந்திருக்கார் திருவண்ணாமலைக்கு. இவர் என்ன கேட்டிருக்கார்? வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள்,
இந்த ஆலயத்தினுடைய மரியாதை எங்களுக்கு கிடைக்கணும், பல்லக்கில் கொண்டு விடணும்னு சொன்னார் இல்லையா. உடனே என்ன பண்ணுறார், ஒரு பல்லக்கை தயார் பண்ணி அந்த பல்லக்கில் இந்த சுவாமிகளை உட்காத்தி வச்சு, வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகளை உட்காத்தி வச்சு, அரசு மரியாதையோடு இந்த ராஜா, படை வீரர்கள், மற்றவர்கள் அத்தனை பேரும் போய் அந்த சீனந்தல் கிராமத்தில் அவர்களை கொண்டு விட்டு திரும்புகிறார்களாம். இந்த மகான் 7வது பீடாதிபதி அவர் இந்த ஊரில் தான் சமாதி ஆகியிருக்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரன் அப்படின்னு ஆரம்பித்தாலே அந்த இறைவனுடைய கருணை அப்படிங்கிறது அளப்பரியது. நம்ம எத்தனையோ தகவல்கள் பார்த்துருக்கிறோம். திருவண்ணாமலையில் எத்தனையோ மகான்கள் சமாதி கொண்டிருக்கிறார்கள். ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், யோகி ராம் சரத்குமார், குகை நமச்சிவாயர், எத்தனை மகான்கள் திருவண்ணாமலையில். அந்த பகுதி முழுக்க இத்தனை மகான்கள் காணப்படுகிறார்கள் அப்படின்னா அவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்த ஒரே அருள் அருணாச்சலேஸ்வரர் அருள். அதுதான் மகான்களுக்கு கிடைச்சி இன்றைக்கு ஆலயத்தையும் நம்ம வணங்குகிறோம், இந்த மகான்களையும் வணங்குகிறோம். சீனந்தல் இந்த அற்புதமான மகான் வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் சாலா பெக் அப்படின்னு அவருடைய பெயர். SALABEG, சாலா பெக்னு பேர். இங்கேயே பார்க்குறோம் இல்லையா. இவர் பூரி ஜெகநாதர் ஆலயத்தோடு தொடர்புடையவர். இந்த இடத்துல ஒரு அந்நிய மதத்தை சார்ந்த ராஜாவை பார்த்தோம். இது தொடர்பான ஒரு கதை, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு குருபக்தி. நாளைய தினத்தில் சாலா பெக் மகானை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.